Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் எலும்பு குழம்பு. தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட 2 சில் தேங்காய் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். சோம்பு சேர்க்கறதுனால இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். மட்டன் எலும்பை 3 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கிக்கணும். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு அப்படின்றனால மட்டன் மசாலா இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலாவே ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் எலும்பு குழம்புலே அந்த எலும்பில் இருக்க சாரெல்லாம் குழம்புல நல்லா இறங்கி வரணும். இந்த குழம்பு நம்ம கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்காலாம் வைக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு இது நான் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். காரம் பத்தாதவங்க தேவைக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். நல்ல ஹெல்தியான சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு எலும்பு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃபன் ஐட்டம்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் இதை நம்ம செஞ்சுருக்கோம். செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.